ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை அரசரின் விசித்திர செயல். இந்த தலைப்புல இருக்க போது ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அவரு ஒரு நாள் மாறுவேஷம் அணிஞ்சுக்கிட்டு நகர்வலம் வரலாம்னு சொல்லிட்டு இரவு நேரத்துல தன்னோட குதிரை மேல ஏறி நாடு ஃபுல்லா சுத்தி வந்துகிட்டு இருக்காரு. அப்படி அவர் வெளியில வரும்போது ஒரு புளிய மரத்தடியில பரிதாபமான நிலையில ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. உடனே ராஜா அவன் பக்கத்துல போய், ஏன்பா இந்த நேரத்துல இங்க உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா, நான் இந்த ஊருக்குள்ள போனோம், என்ன கொஞ்சம் உங்க குதிரை மேல ஏற்றிக்கிட்டு ஊருக்குள்ள கொண்டு போய் விடுறீங்களா, ரொம்பவும் உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கு. சரி, ஏறிக்கோ அப்படின்னு சொல்லி அரசர்ன்னு சொல்றாரு. என்னால ஏற முடியாது, நீங்க தான் என்னை தூக்கி குதிரை மேல உட்கார வைக்கணும். ஏன்னா எனக்கு கை கால் விளங்காது, என்னுடைய 2 காலும் உணர்ச்சி இல்லாம போயிருச்சு, மரக்கட்டி ஆயிடுச்சு, அதனால என்னால நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ரொம்பவும் பரிதாபப்பட்டு குதிரை மேல ஏத்துறதுக்காக கீழே இறங்கி அவனையும் தூக்கி குதிரை மேல வச்சிடறாரு. அவ்வளவுதான், அந்த ஆள் குதிரைய அடிச்சு விரட்டி அங்கிருந்து ஓடிட்டு போயிடறான். உண்மையாவே அந்த ஆளுக்கு கை காலம் விளங்காம இல்லை, அவன் ஒரு திருடன். குதிரை மேல ஏறினதும் அவன் தன்னோட ஒரிஜினலான விஷயத்துக்கு அங்க இருந்து ஓடிடுறான். தன்கிட்ட நாடகம் ஆடியிருக்கான் அப்படிங்கிறது ராஜாவுக்கும் புரியுது. இப்படி ஏமாந்து போயிட்டோமே அப்படின்னு நினைச்சு அவர் ரொம்பவும் அவமானப்பட்டு யாருக்கும் இந்த விஷயம் தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக அரண்மனைக்கு யாருக்கும் தெரியாமலே வந்துடுறாரு. யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த பத்தி அவர் சொல்லவும் இல்லை. சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு நாள் அரண்மனையில எல்லா வழக்கும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு ராஜா. அப்படி வழக்கம் போல அவர் விசாரிச்சுட்டு இருக்கும் போது தீர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சேவகர் திடீர்னு ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அரசர் முன்னாடி நிப்பாட்டி, மன்னா, இவன் பல இடங்கள்ல திருடி இருக்கான், நேற்று இரவு ஒரு வீட்டில் நுழைஞ்சு திருட முயற்சி பண்ணும் போது நாங்க இவெல்லாம் புடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க அந்த அதிகாரிகள். ராஜா அவனோட முகத்தை பார்த்ததுமே தன்னை ஏமாத்தினதும் இந்த ஆள் தான் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே புரியுது. அதனால அவர் யாருக்கிட்டையும் அதை காமிச்சுக்கல. அதே நேரத்துல திருடனுக்கும் இவர் யாருன்னு தெரியல, ஏன்னா அன்னைக்கு ராஜா மாறு இடத்துல இருந்தாரு. அதனாலதான் ராஜா தீர்ப்பு நாளைக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு சபையை கலைச்சிடுறாரு. அன்னைக்கு அந்த ஆளை கொண்டுட்டு போய் எல்லாரும் சிறையில வச்சிடுறாங்க. அன்னைக்கு தினம் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ராஜா நடுராத்திரி ரகசியமா சிறை கூட்டத்திற்கு வந்து அந்த ஆளை பார்த்து, என்ன உனக்கு அடையாளம் தெரியுதா, நல்லா பாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அந்த ஆள், என்ன இப்படி கேக்குறீங்க, நீங்க தான் மகாராஜா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும் போது, இல்ல, இதுக்கு முன்னாடி என்ன எங்கேயாவது பார்த்து ஞாபகம் உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி அரசர் கேட்கிறார். இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ராஜா தன்னோட அலங்காரத்தை எல்லாத்தையும் கழிச்சுட்டு பார்க்கும்போது உடனே அந்த ஆளுக்கு நினைவுக்கு வந்துருது. அரசே, உங்ககிட்ட இருந்தா அன்னைக்கு நான் குதிரையை திருடிட்டு போனேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுறான் அந்த திருட. இத பார், எழுந்துரு, நான் சொல்றத கவனமா கேளு. நாளைக்கு நீ இன்னைக்கு திருடுனதுக்கு தான் உனக்கு தண்டனை கொடுக்க போறோம். அன்னைக்கு நீ என்ன ஏமாத்துனதுக்கு நான் உனக்கு எந்த ஒரு தண்டனையும் தரப்போறதில்ல. அது மட்டும் இல்ல, நான் உன்கிட்ட ஏமாந்த விஷயத்த நீ வேற யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது, இது நமக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த கதையை நண்பர் ஒருத்தர் என்கிட்ட சொல்லும் போது, அந்த ராஜா ஏன் இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட கேட்டார். அதுக்கு நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா? நான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ராஜாவே திருடுகிட்ட ஏமாத்துட்டாருன்னு தெரிஞ்சா அது ரொம்பவும் கேவலம் இல்லையா, அதனாலதான் அவர் அப்படி சொல்லி இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்க சொன்ன மாதிரிதான் எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அது காரணம் கிடையாது. விஷயம் என்னன்னா, இந்த நிகழ்வு வெளியில தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதுக்கே ரொம்பவும் தயங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நாட்டுல தர்மமே கெட்டு போயிடும். அப்படி ஒரு நிலை நம்ம நாட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் ராஜா இந்த மாதிரி செஞ்சார். இதோட இந்த கதை முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.